ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பெற்றோரோ, நண்பர்களோ, போதகரோ, ஆசிரியரோ நமக்கு ஒரு எச்சரிப்பை தரும்போது அதை கீழ்ப்படிந்து வாழுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். எச்சரிப்பு சொல்லும் போது அதெல்லாம் அசால்ட்டாக நினைச்சிடக்கூடாது. அதாவது 1912 ஏப்ரல் 14 நடு இரவுக்குள்ளாகவே அந்த டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கி கொண்டிருந்தது. விபத்துக்குள்ளாகி பனிப்பாறையில் சிக்கி கொண்டு நார்த் அட்லாண்டிக் பகுதியில் நடந்த சம்பவம். நியூயார்க்கை நோக்கி கப்பல் போய் கொண்டிருந்தது. அதிகாலையில் 1500 செத்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2 முக்கியமான காரணங்களை நான் புத்தகத்தில் வாசித்தேன். ஒன்று, இந்த வார்னிங் அலாரம். அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிற அந்த அலாரம் அடித்த போது அதை அவர்கள் கவனிக்கவில்லை. காரணம் அவ்வளவு சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்கிறக்காக வேகமாக போயிட்டு இருந்தாங்க. இது ஒன்று. அந்த வாட்ச்மேன் அவன் பைனாக்குலர் கேட்டான், எனக்கு கொஞ்சம் பைனாக்குலர் தாங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு, நான் பார்க்கணும். அவங்க கப்பலில் இருந்த பணக்காரர்களை திருப்தி செய்வதிலும் அவங்கள வச்சு பெயர் எடுப்பதிலும் இருந்தார்கள் ஒழிய அந்த அந்த பைனாக்குலரை கொடுக்க மறுத்துட்டாங்க. பைனாக்குலரை பார்த்துருந்தா பனிப்பாறைகளிலிருந்து தப்பிருக்கலாம், ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் இதை தவற விட்டதுனால விபத்துக்குள்ளாகி 1500 செத்து போயிட்டாங்க. இது நடந்த உண்மை சம்பவம். 100 வருடங்களுக்கு முன்பதாகவே இது நடந்த உண்மை சம்பவம். அதை வச்சு ஆங்கில படங்கள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன், அவரை குறித்து பைபிளில் சொல்லுது 1000 மனைவிகள் அப்படின்னு. அவங்க சொன்னபடியெல்லாம் செய்ததுனால, விக்கிரக வழிபாட்டுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக போச்சு. ஆரம்பத்தில் இருந்த ஞானம் வீணா போச்சு. ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஆலயத்துடைய மேன்மை எல்லாம் வீணா போச்சு. அவரை வழி விலக பண்ணி விட்டார்கள். எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எச்சரிக்க விரும்புகிறார். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குறை கூடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினிலே போடப்படும். எச்சரிக்க விரும்புகிறார். ஆமென். நிறைய எச்சரிப்பு பலகைகள் இருக்கும். சுற்றுலா தலங்களில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இன்னும் கொஞ்சம் காஷ்மீர் பகுதியில் அங்கங்கே போகும்போது சுற்றுலா பகுதிகளில் எச்சரிப்பை பலகைகள் வைத்திருப்பாங்க. இது டேஞ்சர் பிளேஸ், ரொம்ப கவனம் பாருங்க. அதில் கவனமாக போனால் பிழைச்சிக்கலாம். அப்படி எத்தனை விபத்துகள் நடக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பை கவனித்து வாழ்வோம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். வாசி கேட்கலாமா? ஏசாயா 48:18. ஆமென். கற்பனைகளை கவனித்தாயனால் நலமா இருக்கும். கற்பனைகளை கவனித்தாயனால் நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். பாருங்க, எச்சரிப்பை கேட்டால் ஒரு சமாதான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அலைகள் ஓய்வதில் பார்த்தீங்களா, அதுபோல நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். எச்சரிப்பை கவனிக்கணும். முத்தான முதல் சங்கீதத்தில் 3 வார்த்தை இருக்கு. 1 கட்டளை, எச்சரிப்பு. 2 ஆலோசனை, 3 வாக்குத்தத்தம். துன்மார்க்க ஆலோசனை நடவாத, பாவிகள் இல்லாத, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராத. இது எச்சரிப்பு. ஆமென். 2வது ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தர் வேதத்தில் பிரியமாகிற ஆலோசனை. 3வது வாக்குத்தத்தம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எச்சரிப்பு கீழ்ப்படிந்து பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. வசனத்து மூலம் கர்த்தர் எச்சரிப்பார். சண்டே கிளாஸ் டீச்சர் மூலம் எச்சரிக்கலாம், யூத் லீடர் மூலம் எச்சரிக்கலாம், பாஸ்டர் மூலம் எச்சரிக்கலாம், ஒரு ஆசிரியர் மூலம் எச்சரிப்பாரலாம். கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்டு பயனடைங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு நேராக தேவ எச்சரிப்பு வரும்போது அதை கேட்டு சரி செய்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபைகளை தாங்குவதாக. Have a nice day.